Yeah. This one's for the feel-good days. Yeah. Feeling so happy. Feeling so happy. Alright. Tap your feet, don't hold it tight. Smile's the start, beat comes next. Now sway, just sway. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அது நம்ம பள்ளிமுருகன் ஜுவல்லரிஸ் தான். இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு மிஸ்டர் எஸ் பாலமுருகன் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பள்ளிமுருகன் ஜுவல்லர்ஸ். நம்ம ஸ்டுடியோக்கு யாராச்சும் அட்ரஸ் கேட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே பள்ளிமுருகன் ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட் தான் நம்ம ஸ்டுடியோ இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். நம்ம விசிட்டிங் கார்ட்லேருந்து போஸ்டர் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிமுருகன் ஜுவல்லர்ஸ் ஆப்போசிட் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு நல்ல பிராண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிது சார் மூலியமாக. ஸோ அதுக்காக சாருக்கு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க சார். அண்ட் நவ் அவர் ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் பாலமுருகன் சார். சார் ஸ்டேஜுக்கு வாங்க சார், ப்ளீஸ் சார், அன்புடன் வரவேற்கிறோம். மிக கைத்தொடர்பாக வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் மிஸ்டர் சிவலிங்கம் சார், மனவளக்கலை பேராசிரியர், அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் வேலு அண்ணா, ஏஆர் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஸ்டுடியோ, அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் காளியப்பன் சார், மனவளக்கலை துணை பேராசிரியர், அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் லைட்டிங் லேம்ப் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிஸ்ஸஸ் எஸ் சாவித்ரி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
என்னோட இன்விடேஷன் கேட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூர்யா வந்து ஒரு படத்தில் வந்து சொல்லுவார், ஒரு ஐம் ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு அப்படி ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஐம் ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் வந்துட்டு அது ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்வேன். நம்ம ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு 100% வந்து சில விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து எஃபர்ட் போடுவோம். நான் வந்து ஒரு 75 ஒரு 60% போட்டேன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 40% வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடும். காட் யூனிவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஷஃபுலாக தான் இருக்கும். சேம் எனக்கும் ஷஃபுலாக தான் நடந்திருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் நடந்திருக்கு, நெகட்டிவ் நடந்திருக்கு அப்படிங்கும்போது பட் எனக்கு அந்த நெகட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக எனக்கு வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி அந்த யூனிவர்ஸ் காட் எல்லாருமே எனக்கு வந்துட்டு கூட உறுதுணையாக இருந்து என்னை வந்து வழி நடத்துகிறாங்க. அதை நான் எப்பயுமே நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம வந்துட்டு சந்தோஷ் டான்ஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ நம்ம வந்துட்டு ரன் பண்ணி அதை வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59 ஸ்டூடெண்ட்ஸ் 60 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த சம்மர் கேம்ப் வந்து வந்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்துட்டு இந்த குறிப்பிட்ட டைமில் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிவர்ஸ் அண்ட் காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவுக்கு, இவங்க வந்து என்னோடய அம்மா, இவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேக் வந்துட்டு நான் அம்மாட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் டான்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் இதில் நான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நான் போகட்டுமான்னு கேட்கும்போது அம்மா வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் சரியில்லை, ஸோ நீ வந்து அதெல்லாம் போக வேணாம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அவங்க உடனே ஒன்று தான் சொன்னாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, அதில் நீ வந்து கரெக்டாக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண எனக்கு தெரியும், சரி நீ அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பிலீவ் என் மேலே வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ அந்த பிலீவை நான் எப்படியோ காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு டைம் நான் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு நான் வந்துட்டு உங்கள் பிலீவை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என் மேலே வந்துட்டு ஒரு பிலீவ் வச்சு நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிலீவ் வச்சு நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிலீவ் வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எஸ் பாலமுருகன் சார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் வந்து காட் வந்து நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ வந்து காட் மூலியமாக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் சார் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 25 to 30K ஆயிரும், 30,000 ஆயிரும். ஆனால் சார் வந்து குழந்தைங்களுக்காக நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சார் வந்து நமக்கு இந்த மண்டபம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்போம், ஆனால் அதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அது கரெக்டான முயற்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ அதை நான் எப்பயுமே நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்யூ சார், குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நெக்ஸ்ட்டு கோகிலா மேம், மேப்பிள் பிஎஸ் ஸ்கூல் பிரின்சிபல் மேம். இன்றைக்கி அவங்களால வர முடியல, ஒரு பர்சனல் இஷ்யூ. ஸோ ரொம்ப சங்கடப்பட்டாங்க, பட் பரவாயில்ல மேம் நான் சொல்லியிருந்தேன். ஏன் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இது நம்ம வந்துட்டு ஒரு 3 இயர்ஸாக வந்து சம்மர் கேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டு இது மாதிரி வந்து நம்ம கூப்பிட்டு இது மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம க்ளோஸ்டாக இருக்கவங்க எல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் பிரின்சிபல் மேம் கூப்பிட்டேன், கோகிலா மேம். அவங்க வந்துட்டு அவங்க பிரின்சிபலாக இருக்கனால அதிகமாக வந்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்து போக முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீவ் 2 months இருக்கனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மேம் இந்த மாதிரி சம்மர் கேம்ப் வச்சுருக்கேங்க மேம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்துட்டு இல்லை சந்தோஷ், நான் வந்து ஊரில் இருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை, கண்டிப்பாக வரேன் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு காளியப்பன் சார் அண்ட் சிவலிங்கம் சார். தேங்க்யூ சார். காளியப்பன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு குழந்தையோட பேரண்ட் தான் அவங்க. அகஸ்திகா அவங்க அப்பா தான் இவங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே சொல்கிறது தான், யூனிவர்ஸ் மாதிரி தான். அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி டக்குனு கூட்டிகிட்டு போவாங்க சொல்லலையா. ஸோ சேம் அதே மாதிரி தான் சார் வந்து நம்ம வந்து ஒரு சம்மர் கேம்ப் பண்ணுறோங்க சார் எல்லாமே ஐடியா சொல்லிட்டு இருக்கப்போ சார் வந்து சார் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்துட்டு கடவுள் பார்த்துப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் எதுவுமே கிட்ட ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சிவலிங்கம் சார்கிட்ட சொல்லி, சிவலிங்கம் சார் வந்து பாலமுருகன் சார்கிட்ட சொல்லி
இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து வேலு அண்ணா. என்னோட கெரியர் இந்த டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து வேலு அண்ணாவோட அகாடமியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டான்ஸ் தெரியும் அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல் பண்ணுறது, எப்படி அதை நம்ம வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும்போது நான் அண்ணாவை மீட் பண்ணி ஒரு 7-8 இயர்ஸ் பேக் அண்ணாவை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து டான்ஸ் தெரியும்ண்ணா, நானும் உங்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கும்போது அண்ணா வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஓகேவா அதை சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக வந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு ஒரு தம்பி மாதிரி என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணா. நெக்ஸ்ட் வந்து வைஷ்ணவி மேம். வைஷ்ணவி மேம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியம், ஆல்ரெடி நம்ம தொட்டியம் முசிறியில் வந்து நம்ம கிளாஸ் வந்து போயிருப்போம். ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து போயிருப்போம் முசிறிக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வச்சுருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ சம்மர் கேம்பில் வந்து ஃபுல்லாக வெஸ்டர்னாக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எடுத்தோடனே டபடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் வேணும் மேம், ஒரு டான்ஸ் மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே மேம் அதே மாதிரி தான் எதுவுமே வந்து அப்போஸ் பண்ணவே இல்லை. ஓகே சார் நான் வந்து பண்ணி கொடுக்குறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மேமும் வந்து எனக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் மேமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ். நான் போன இயர் சொன்ன மாதிரி தான் அதே தான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன தான் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் நம்ம வந்து செலவு பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட குவாலிட்டி என்னங்கிறது தெரியறத விட நம்ம பேரண்ட்ஸ் மூலயமா போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரிஜினல் குவாலிட்டி, ஒரிஜினல் எல்லாமே. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பேரண்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ வந்து அந்த பேரண்ட் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கெல்லாம் லிங்க் பண்ணி இந்த இடத்துல போங்க, யாராவது டான்ஸ் கிளாஸ் கேட்டாங்கன்னா சந்தோஷ் டான்ஸ் ஸ்டுடியோ போங்க, அங்கே நல்லா சொல்லித்தாங்க, சந்தோஷ் டான்ஸ் ஸ்டுடியோ போங்க, அங்கே கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து லிங்க் கொடுத்து தான் நமக்கு வந்து இப்போ ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்மர் கேம்ப் வந்து வந்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவங்களும் ஒரு சாரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கவே மாட்டோம் கிளாஸில். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மிரட்டிக்குவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து அப்படிலாம் இல்லை. நான் அவங்களோட சேர்ந்து விளையாடுவேன், அவங்களோட ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்களோட அடிச்சு விளையாண்டுக்கிட்டு அதை சும்மா அப்படியே அங்கிட்டு உருண்டுக்கிட்டு அப்படி இருப்போம். ஸோ நானும் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் கிளாஸில். இப்போ கிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு அஸ்வினியோ இல்லை யாரையோ ஒருத்தவங்க நான் திட்டுறேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் சார் வந்து நம்ம குறும்பு பண்ணுறோம் அதனால தான் திட்டுறாரு, இல்லைன்னா திட்ட மாட்டார் அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். நான் திட்டுறேன் அப்படின்னா அவங்க வந்து கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம குறும்பு பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கே ரியலைஸ் ஆகும். ஏன்னா 75% வந்து நான் அவங்களோட ஹாப்பியாக தான் இருப்பேன், மீதி 25% வந்து அவங்ககிட்ட நான் ஹார்ஷாக கோவமாக அப்படி நடந்துக்கிறேன். அதனால அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாள் சார் வந்து நல்லா ஜாலியாக தான் விளையாடுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் நிறைய வாட்டி அவங்களை திட்டியிருக்கேன், அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் குறும்பு பண்ணுறதுனால தான் நான் திட்டுறேன், அது மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த 100% நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரீகன் ப்ரோ. இவங்க ரீகன் ப்ரோ, சூர்யா ப்ரோ, ஸ்ரீதேவி சிஸ்டர், கௌரி சிஸ்டர், யோகேஷ் ப்ரோ, கையல் சிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்க அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சீனியர் கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாஸ்டர் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ நான் ரீகன் ப்ரோட்ட வந்து ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ வேணும் சொல்லுங்கள் ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவார். சூர்யா ப்ரோட்ட வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு போகணும் ப்ரோ, இந்த கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸ்டுடியோ ஒர்க் இருக்குது அப்படின்னா அவர் ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு. இப்போ ரீகன் ப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டுடியோக்கு வந்துட்டு பேனர்லாம் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்தார். கூட வந்துட்டு அவர் தான் வந்துட்டு நான் மேலே ஏறி எல்லாம் ஒர்க் பண்ணுறதோட அவர் தான் வந்து பைக் மேலே ஏறி கரண்ட் கம்பியில் பிடிச்சி அவர் தான் வந்துட்டு எல்லாமே கட்டி எல்லாமே ஹெல்ப்ஃபுல் பண்ணார். சூர்யா ப்ரோ அதே மாதிரி எனக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணார். அடுத்தது ஸ்ரீதேவி சிஸ்டர், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங் தான் நம்ம கிளாஸில் எப்பயுமே இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா டான்ஸ் அப்படிங்கும்போது டான்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் பண்ணுவாங்க. கௌரி சிஸ்டர் எல்லாமே அப்படி பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரீகன் ப்ரோ, சூர்யா ப்ரோ, ஸ்ரீதேவி சிஸ்டர், கௌரி சிஸ்டர், யோகேஷ் ப்ரோ, கையல் சிஸ்டர், நீங்கள் மட்டும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க.
எங்களுக்கு மாஸ்டர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மாஸ்டருக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். சந்தோஷ் சார் நல்ல விதமாக குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கார். அவங்க அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு இனிமே உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு மேலும் மேலும் பன்மடங்கு எழுத வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்புமிக்க குழந்தை செல்வங்களே, அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் கரூர் மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் முதல்ல உரித்தாக்கிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். கலை அப்படின்னா நம்மளுடைய உயிரோடு, உடலோடு, நம்மளுடைய பண்புகளோடு, நம்மளுடைய குணங்களோடு ஒன்றிணைந்த ஒன்று. அப்போ கலைனா என்னதுங்க? நம்மளுடைய உயிர். அது ஏனோதானெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அற்புதமான நாட்டிய கலையோடு இணைந்த ஒரு டான்ஸ் கலையை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி இந்த குழந்தைங்க இப்போ இருந்து அந்த கலையை கற்றுக்கிட்டு மனம் ஒன்றி சிறப்பாக செய்யும் பொழுது அந்த குழந்தைங்க பின்னாடி எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பார். அதற்கு தான் குழந்தைங்களுக்கு படிப்போடு ஒரு கலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார் வேதாத்ரி மகரிஷி. வெறும் படிப்பு மட்டும் கூடாதுங்க, படிப்போடு ஒரு நடனக்கலை, இசைக்கலை, நாட்டியக்கலை, ஓவியக்கலை, ஏதாவது ஒரு கலை வரணும். அப்படி வரும்போது அந்த குழந்தைங்க நாளைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட வகையில் ஒரு அற்புதமான கலைஞரை சந்தோஷ் அவங்க அம்மா படிப்போடு கலையும் கொடுத்துருக்காங்க. அந்த கலை இன்னைக்கு வெளிப்படும். ஓகே, வாழ்க வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அவங்க இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களும் உடல் ஆரோக்கியத்தோடும், உயிர் வளத்தோடும், மனவளத்தோடும் சிறப்பாக வாழ்வதற்காக மனவளக்கலை என்ற ஒரு அற்புதமான கலையை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பேருலக மக்களெல்லாம் பெற்று அமைதி பெற்று வாழ தலைத்த ஒரு நல்லெண்ணம். நல்லெண்ணம்னா என்னதுங்க? நல்ல எண்ணம்னா வேற ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் நல்லெண்ணம். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னா அது சுயநலம், எல்லாருமே நல்லா இருக்கணும்னா அது பொது நலம். அப்போ பேருலக மக்களெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடும், உயிர் வளத்தோடும், மனவளத்தோடும் இருப்பதற்கு மனவளக்கலையை கொடுத்தாங்க. அது நம்ம சென்னை சில்க்ஸ் பின்னாடி பேக் சைடு அறிவுத்திருக்கோயில்னு இருக்குது. அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அறிவு மேன்மை, நல் குணங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அந்த கலையை இங்கேயும் அவ்வளோ தூரமெல்லாம் போக வேணாம், பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கேயும் ஒரு சாயந்தரம் வாரத்தில் ஒரு நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான 1 மணி நேரம் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மனவளக்கலையை கற்றுக்கலாம். தானும் உயர்ந்து பிறரையும் உயர்த்துவதற்காக ஏற்றது ஒரு கலை மனவளக்கலை. இந்த மனவளக்கலையை இந்த குழந்தைங்களெல்லாம் சிறப்பாக கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் வளம் வந்து உலகத்தில் அமைதி, மகிழ்ச்சி, மன நிறைவு எல்லாம் ஏற்படுவதற்கு இந்த கலை அவர்களுக்கு சூட்சுமமாக உடலிலும் உயிரிலும் நீக்கமர நேர்ந்து அவர்களை வழிநடத்த இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் அவர்களுக்கு துணை நிற்குமாக என்று கூறி இந்த நிறைவு பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரது குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் எல்லாம் வல்ல இறைநிலையும் நினைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கிறோம். இப்போ ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, மனவளக்கலை யோகா அப்படின்னு சொல்லி 19 வயசில் நான் போய் கற்றுக்கிட்டேங்க. 19 வயசில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனநிலையே ரொம்ப மோசமாக இருந்தது.
நான் விரும்பியதை படிக்க முடியாதனால என்னை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு மனவளக்கலை யோகா கிடைச்சிது. அப்போ தான் மன அமைதியும் மன ஓர்மையும் மன வலிமையும் கிடைச்சி இன்றைக்கி 1000 பேருக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு என்னுடைய அறிவின் நிலையையும் உயர்த்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 25 வருஷம் முடிஞ்சு இப்போ 26வது வருஷம் மனவளக்கலை யோகாவை தினசரி நான் செய்துட்ருக்கேன். மனவளக்கலை யோகாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வருஷம் ஒருக்கா ஆஸ்பத்திரி இப்போ உடம்பு சரியில்லாமல் அந்த காய்ச்சல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. 25 வருஷத்தில் ஒரு மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிடாம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க அவங்க கொடுக்குற எளிய முறை உடற்பயிற்சி உங்களுக்கு வந்து சந்தோஷ் டான்ஸ் ஸ்டுடியோவிலேயே சொல்லித்தர போகிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 to 7 மணி வரைக்கும் சொல்லித்தர இருக்கிறோம். மெடிடேஷன் சொல்லித்தருவோம், சரிங்களா? ஃப்ரீ தான், மெடிடேஷன் அண்டு உடற்பயிற்சி ஃப்ரீயாக சொல்லித்தர இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய மற்ற பயிற்சிகளை நீங்கள் விரும்பும் பொழுது ஏற்பாடு செய்து சொல்லித்தருவோம். குழந்தைகளுக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவங்களுடைய அறிவின் நிலைப்பாடு, இன்னும் ஒழுக்க பழக்கங்களை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இந்த பயிற்சியினுடைய தரம் தன்மை இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நம்ம குட்டி குழந்தைங்க குட்டி பட்டாசுங்க எப்படி வெடிக்க போகுதுன்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண இருக்கோம். அவங்கள முதல்ல வாழ்க வளமுடன் வாழ்த்தி சந்தோஷ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்டர் ஸ்கூலில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாருங்க ஒரு சாங்க்கு, அப்பு சாங்னா அதை ஆடுவாங்க. அதை வந்து சீஃப் கெஸ்ட்டே எந்திரிச்சு என்ன பண்ணார், கரெக்ட் பண்ணாலே ஒன்ஸ் மோர் கேட்டார். ஒன்ஸ் மோர் கேட்டோடனே பாப்பா மறுபடியும் அடுத்த செகண்டே மறுபடியும் ஆடினாங்க. அப்போ அந்த எல்லா குழந்தைகளுக்கும் சார் வந்து சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு. வேலு சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ அதை பார்த்துட்டு நான் இப்போ டான்ஸுக்கு நான் கோச்சிங் முடிஞ்ச உடனே பாப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டான். என்னடா இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஏப்பா போக மாட்டேன்னு கேட்டால் எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சுது, டான்ஸும் முடிஞ்சுது, எனக்கு டான்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா. சரி இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு சம்மரில் உன்னைய வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டுறேன், நீ படிப்புலாம் படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு பரிச்சயம் முடிஞ்ச உடனே ஆரம்பித்தா கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு. யாரை போய் தொலைறதுன்னு தெரியலையே, வேலு மாஸ்டர்னு தெரியுது, எனக்கு கான்டாக்ட் நம்பர் இல்லை, இவர் நம்பருக்கு கான்டாக்ட் இல்லை. சூரிய ப்ரோ தான் வந்து என் கூட வேலை செஞ்சார் மேலே இன்டர்நேஷனலில், ஸ்டேட்டஸ் வச்சார் அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி. கரெக்டாக டான்ஸ் லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி சந்தோஷ் டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வீடியோ கொண்டு போய் பாப்பாட்ட காமிச்சேன், இவர் தான் எங்கள் மாஸ்டரு அப்படின்னு சொன்னான். சரி நம்ம தேடினது சார் சொன்னார், எங்கள் யூனிவர்ஸ் தேடினால் கிடைக்கும் அப்படின்னு. கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து விட்டோம். ஒரு மாதமாக டெய்லியும் காலையில் 7 to 8 மணி வரைக்கும் சார் பாப்பாவுக்காக ஸ்பெஷலாகவும் சொல்லி தந்துட்டுருக்கார். ஏன்னா மற்ற டைம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி நல்லா கோச்சிங் சூப்பராக இருக்குது. சாருக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அவரை போய் ஈடுபடுத்த அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க. இந்த பணிவு வந்து யாருக்கும் வராது, பேச விட்டுட்டு போய் ஓரமாக நிற்பார். ஸோ நானும் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய தம்பியை வந்து இன்றைக்கி வந்து என்னையை வந்து கூப்பிட்டு, ஆனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நான்லாம் பெரிய ஆள் இல்லைனா சூப்பராக பண்ணி சொன்னேன். நல்லா யாருமே காரணம் இல்லைங்க, ஹார்டு ஒர்க், ஒன்லி ஹார்டு ஒர்க். அந்த ஹார்டு ஒர்க்கு தான் எத்தனை வாழ்க்கை எல்லாத்தையுமே நம்மளை கனெக்ட் பண்ணி வச்சு அந்த ஹார்ட் ஒர்க்கு தான். ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை சரியாக செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரபஞ்சம் நமக்கு இது கொடுக்கும். ஸோ இத்தனை உழைப்பும் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் யாருக்கும் தெரியாது. என்னோடய குரு எல்வின் மாஸ்டர் சொன்ன மாதிரி அதை நான் இவருக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மாதம் மாதம் ஃபீஸை கட்டுறோம், கொண்டாந்து ஸ்டூடெண்ட்டை விடுறோம், டான்ஸ் ஆடுறாங்க, போகிறோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து அந்த மாணவர்களை வந்து ஆட வச்சு அளவு பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கு பேஷன் இல்லையா, ரொம்ப பேஷன் எங்களுக்கு. ஸோ நான் டான்ஸு மியூசிக்கில் பண்ண மாதிரி ஒரு டான்ஸ் ரொம்ப பேஷன். இவர் தனியாக வந்து எல்லா ஹீரோவும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ வந்து இவர் நிறையா பேர்த்து ஹீரோவை உருவாக்கி பார்த்துட்ருக்காரு. நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் சந்தோஷ் மாஸ்டருக்கு. ஸோ எல்லா பேருமையும் அம்மாவுக்கு சொல்லணும். ஸோ அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம என்றைக்கும் வெளியில் வந்துட முடியாது. ஸோ இன்றைக்கி நானும் இவரும் இன்றைக்கி கரூரில் வந்து அந்த ஒரு அடையாளம், எங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், பஞ்சுவாலிட்டி, ஒரு நல்லொழுக்கம், இதெல்லாமே எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டோம், கடவுள் கற்றுக்கிட்டோம். பட் உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி. என்னோடய தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு நீங்களாம் வந்து இவ்வளோ நேரம் சிறப்பிச்சு கொடுத்தது, இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு அவ்வளோ உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும்
சந்தோஷ் மாஸ்டர்ஸ்க்கு வேணும், உங்களுடைய ஆசீர்வாதமும் வேணும் சந்தோஷ் மாஸ்டருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போயிடலாம். சர்டிஃபிகேட் மெடல் கொடுக்கறது.
भञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते गिरिनन्दिनि नन्दितमेधिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते 둥글게 둥글게 빙글빙글 돌아가며 춤을 춥시다. 손뼉을 치면서 노래를 부르며 랄라랄라 즐겁게 춤추자. 링가링가링가링가링가링 링가링가링가링가링가링 손에 손을 잡고 모두 함께 즐겁게 뛰어봅시다. 둥글게 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 빙글빙글 돌아가며 춤을 춥시다. 손뼉을 치면서 노래를 부르며 랄라랄라 즐겁게 춤추자. If you're alone and you need a friend, someone to make you forget your problems, just come along, baby, take my hand. I'll be your lover tonight. This is what I wanna do. Let's have some fun. One-on-one, just me and you. Boom, 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 boom. I want you in my room. Let's spend the night together from now until forever. Boom, boom, boom. I wanna go boom, boom. Let's spend the night together, together in my room. எங்கனே பீ கச்சேரி தளபதி கச்சேரி எங்கனே பீ கச்சேரி தளபதி கச்சேரி ஐசா அங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பான பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தது மாறானே திருத்திட போறானே தலுக்கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அகனா மனபகனா பெரித்தனமா வைபாபலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரே பக்கல்ல
ನೀವು ನಿನ್ನ ಹಾಗೆ ಸೇಮು ಸೂಪರ್ ಮ್ಯಾನು ಬ್ಯಾಟ್ ಮ್ಯಾನು ನೀನೆ ನಮಗೆ ಮ್ಯಾಚ್ ಮ್ಯಾನು ಅಪ್ಪ ಜೇಮ್ಸು ಬಾಂಡು ಮಗ ಅಣ್ಣ ಬಾಂಡು ಜಾಸ್ತಿ ಮಾಡು ಸೌಂಡು ಬಂದ ಕಾಜ್ನೂರ್ ಗಂಡು Twinkle, twinkle, little star, we all love you, power star. 1, 2, 3, 4, 5 star, we all love you, power star. Once upon a time ನಲ್ಲಿ ಟೂರಿಂಗ್ ಟಾಕಿಸಲ್ಲಿ ಸೀಟಿ ಹೊಡೆದು ಕಂಡ ಚಿತ್ರ ಬಬ್ರು ವಾಹನ ಆಕಾಶವಾಣಿಯಲ್ಲಿ ಆನಂದ್ ಸಾಂಗ್ ಕೇಳಿ ಟುವಿ ಟುವಿ ಅಂತ ಶುರು ಮಾಡ್ದೆ ಡಾನ್ಸ್ ಅನ್ನ ನಗ್ನಗ್ತ ಲೈಫು ಸಿಲ್ವರ್ ಜುಬ್ಬುಲ್ಲಿ ಹ್ಯಾಪಿ ಎಂಡಿಂಗ್ ಇರ್ಲಿ ಬಾಳಲಿ ಬ್ಲಾಕ್ ಬಸ್ಟರ್ ಹುಡುಗನಿಗೆ ಜೋಡಿನ ಕೊನೆವರೆಗೆ ಫಸ್ಟ್ ಡೇ ಫಸ್ಟ್ ಶೋ ಕನ್ನಡ ಸಿನಿಮಾ ನೋಡಿ ಸ್ಟಾರ್ ವಾರು ಯಾಕೆ ನಾವು ಒಂದೇ ಗೆಲ್ಲಿ ಟ್ವಿಂಕಲ್ ಟ್ವಿಂಕಲ್ ಲಿಟಲ್ ಸ್ಟಾರ್ ವಿ ಆಲ್ ಲವ್ ಯು ಪವರ್ ಸ್ಟಾರ್ 1, 2, 3, 4, 5 star we all love you power star Twinkle, twinkle, little star, we all love you, power star. Double pure kire. झमाझम नाच आजे धमाधम ढोल बाजे नॉन स्टॉप हल्ला मचेगा ओए नाचो सारे पापा पापा पीपनी पे आजा नया स्टेप सीखे नॉन स्टॉप हल्ला मचेगा ओए नाचो सारे एक बस यही बात बोले रिपीट पे हम जैसा कोई कहा सन्नेडो सन्नेडो बेथल पुरमा सन्नेडो 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 सुन ले ओ चोरिया सन्नेडो सन्नेडो This is no joke सन्नेडो 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 नान सन्नेडो 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 आहा तेरी काई सुअज शुरू तेरी फाइट कड़क ए चला वे रैप पकड़ने सूरत से सीधा अहमदाबाद आया खेलने के लिए संग डालिया पिलाया टेल मी बेबी गर्ल व्हाट इज योर नेम अच्छी पहली नजर में हो गया कि तुमसे प्रेम अच्छी आज रात एक बार हाथों में लेके हाथ थाम लूं कमरिया तेरी डांस करूं तेरे साथ जिसको है नाचना वो फ्लोर पे आ जाए जिसका जो पसंदीदा स्टेप करके वो दिखाए உன்னை மிஞ்ச ஆள் இல்லடி மேனக்கே
மஞ்ச குலுக்கி சிறுக்கி வட்டிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போறாலே என்ன முழுங்கி அவன் ஆறான் பத்துக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன் 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 சில்லா சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாட்டி அதான் கணக்கு பூ மேட்ட உர மண்ணக்க கட்டி கடி ஆத்தாட்டி என்ன மின்னுக்கு ஆமாண்டி எல்லாம் எனக்கு நீ கூட்டி வாசம் கூட்டுக்க ஒத்துக்கடி பொடி நக்கல வச்சுன்னு தவள அடிக்க பவழ மல்லிய கட்டிக்கவா பவழ மல்லிய கட்டிக்கவா நான் பவழ மல்லிய கட்டிக்க நெஞ்ச குத்தினமான கட்டிக்கிட்டு வாச புள்ளைய வச்சுக்கவா வாச புள்ளைய வச்சுக்கவா அடியே ராணி ரெண்டா காமட்டல கட்டுல தோடி பக்கா கிராக்கா வெக்கத்தை விட்டு வாடி என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி நலலா உள்ள ஒட்டி நடப்பேடி வத்திக்க வச்சா வத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா பத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா திக்க திக்க ஆத்தாடி அம்மா வத்திக்க வச்சா திக்க திக்க இப்ப நினைச்சா என்ன கட்டிக்காது மலலா மலலா சித்தப்பு சிக்கனு சிக்கனு வாராலே 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 முத்தன முத்தன தாராலே வாராலே வாராலே அடிக்க கரும்பு கொத்தன வாராலே 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 உசிர எடுத்து வச்சுக்க வாராலே அழகிட்டு கோல போட்டு அடிக்கட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு கருப்பட்டா நூறு காட்டு அவ வச்சா வாழ வேட்டு கசவிட்டு நான் போறேன் அவன் ஆறான் பத்துக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன் 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 Buenos días, arriba, ¿qué pasa? ¿Qué pasa? Hey,
ஒத்துக்கமா மாமா சீட்டா மாமா சீட்டா லலிதா வசண்டலாமா வரலாமா ஸ்மார்ட்டா கமிட்டா நீ அங்கருக்கு காட்டு ஒரு காட்டா ரிப்பீட்டா நீ லப்ப கொஞ்சம் ஷேர் பண்ணு நீட்டா சூபிட்டா வாயரியாக்க நீ ஜாமிட்டா சிக்காது என் பேருமா சைக்கிள் கேப்ல ராக்கெட் குக்கர் ஐடன் சீக்கு ஆளுமா பபுள் 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 கம் பாடிமா ஜாலி லான்ச் கனடாமா குலேபா One, two, three, four. The girl is dangerous. டேய் என்ன பாலமினா பின்னால போறீங்க ஏன் பின்னால வாங்கடா இங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே கொஞ்சி கொஞ்சி போறிய சின்னவளே அடியே கொஞ்சமாட்டேன்னு சொன்னவளே கொஞ்சி கொஞ்சி போறிய சின்னவளே
partigiano, portami via. Oh bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. Partigiano, portami via, che mi sento di morire. Partigiano,
கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே. அட ஒன்னும் இல்லடா மடையா. கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. மனசில் இடம் பிடிச்சா எலக்கண்ணில ஜெயிச்சா ஊரு சனம் மூக்கில விரல வைக்கும். கான கருங்குயில கச்சேரிக்கு வரியா 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 வரியா. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். வாடகைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரும், என்ன மட்டும் வாழ சொல்லாதே. உடம்புக்குள்ள உசுர விட்டு போக சொன்ன நீதான், உன்னை விட்டு போக சொல்லாதே. காணுகின்ற காட்சி எல்லாம் உந்தன் பூமுகம், அது எந்த ஞாபகம். கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்து சேரு. ஸ்ரீலங்கனியன எல்டிடி இனனனா ஐயோ வாய கொஞ்சம் மூடு. டிஎம்கே நியனா ஏடிஎம்கே நனனா கோட்டையில நம்ம வீட்ட போடு. வனே சு 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 தோடானி நச்சு 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 வாய் மேல இச்சு இச்சு தாடானி நச்சு நச்சு காஞ்ச மடு கம்பல பாயிரத போல இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். டேய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க. பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கலாம். என்ன உயிரே 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 இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து முட்டித்து விட்டு கோயிலுக்கு போக போன கடவுள 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 கடவுள. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். கும்பிட போனதைமா குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா. நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே நன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே தான நானே தன்னே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு பொட்டி பொண்ணம்மா, என்ன பொட்டி பொய்ய கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். போய் வேலை வண்டிய பாருங்க போங்க.
தேவேஸ்வரா T.S. தேவேஸ்வரா மை சார் இவர். ஸோ லண்டன் கிளினிக்கல் மியூசிக் செவன்த் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 10th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் இப்போ ஜூலை மந்த் முடிச்ச உடனே அட்வான்ஸ் சிஸ்டர் மியூசிக் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். 1.5 years ஸ்டுடியோவில் கீபோர்டு மாஸ்டர் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டான்ஸ் வின்னர் பேங்காங் போயிடலாமா? ஸோ இப்போ இவர் இவர் எதுவுமே பேச மாட்டார், பர்ஃபார்மன்ஸ்லாம் காமிப்பார். நல்லா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ரெடி சந்தோஷ் டான்ஸ் ஸ்டுடியோ சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. உங்களுக்குலாம் மாஸ்டர் காம்படிஷன், அவங்களுக்கு தான் மாஸ்டர். ஆமாம், அரேஞ்ச் பண்ணி. சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? நான் தான். உடனே பச்சு கொடுக்குறாங்க. நான் தான் மியூசிக் டைரக்டர். சொல்லுங்க, யார் மியூசிக் டைரக்டர்? நான் 2 பேருமா? அப்புறம் இசை பேர் கேட்டாருன்னா அப்புறம் எங்களை அடிச்சுட்டு தூக்கி வரும். இசை பேர் ஆஸ்கார் தமிழர் A.R. ரஹ்மான் சார் மியூசிக். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஷார்ப்பா இருக்கும்.
தேங்க்யூ. சரி, அடுத்து வந்து யாரு? கோவிந்தராஜன். யார் பண்ணுவா? சூப்பர் ஸ்டார். ரெடி, ஸ்டார்ட். சூப்பர், அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. படையப்பா தெரியுமா? அடுத்து அழகான ஒரு அமைதியான எண்ட் ஆஃப் தி சாங். அழகா கேளுங்க. கிட்ட கூட தப்பு இருந்தா முன்னாடியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாட போறேன். ஆமா, ஓட போறேன். ஸோ ஐ எம் choreographer and drummer, voice trainer and beatboxer. சந்தோஷ் மாஸ்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு நன்றி.
ரொம்ப தேங்க்யூ. இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே, அதாவது நிறைய இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டான்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. செகண்ட் டான்ஸ்க்கு அடுத்து வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டான்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் எல்லா குழந்தைகளுக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறது இதுதான் கரெக்டான வே. சூப்பர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे